அவுஸுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மேலும் இப்ராஹிம் தம்முடைய சமூகத்தாருக்கு எதிராக ஹுஜ்ஜத்தை நிலைநாட்ட அவருக்கு வழங்கிய ஆதாரங்கள் இவைதாம். இவ்வாறே நாம் நாடுகின்றவர்களை படிப்படியாக ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உயர்த்துகின்றோம். நிச்சயமாக உம்முடைய இறைவன் நுண்ணறிவாளனும் பேரறிவாளனும் ஆவான். இப்போ இப்ராஹிம் நபி அவங்களுடைய அந்த சமூகத்தார்கிட்ட போய் பிரச்சாரம் செஞ்சாங்க. அவங்க சமூகம் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் கடந்த பதிவுகள்லாம் நம்ம பார்த்தோம். அந்த சமூகம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு, அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சு, பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சு, எக்கனாமிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சு. ஸோ இப்ராஹிம் நபி எதையெல்லாம் தியாகம் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க நினச்சா ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக அவங்க இருந்திருக்கலாம். புரியுதா? ஃப்ரீயாக வருது. உதாரணத்துக்கு இன்றைக்கி அம்பானி அதானிக்கு பையனாக இருந்து அவங்க எதிர்த்துக்கிட்டு உங்கள் சொத்து வேணாம், உறவும் வேணாம், என்ன எனக்கு அல்லாஹ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு டிசிஷனோ அது மாதிரியான ஒரு முடிவை தான் இப்ராஹிம் நபி அவங்க எடுக்கிறாங்க. இப்போ இந்த வசனங்கள் தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம். முதல்ல நட்சத்திரத்தை பார்த்தாரு, அதுக்கப்புறம் சந்திரனை பார்த்தாரு, அதுக்கப்புறம் சூரியனை பார்த்தாரு. அப்போ அதெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் கடைசியாக இந்த இடத்துல என்ன சொல்கிறான், இப்ராஹிம் தம்முடைய சமூகத்தாருக்கு எதிராக ஹுஜ்ஜத்தை நிலைநாட்ட அவருக்கு வழங்கிய ஆதாரங்கள் இவைதாம். தன்னுடைய சமூகம் இருக்குது இல்லையா, அதாவது அந்த இணை வைக்கக்கூடிய அந்த ஊர்வாசிகள், அப்போ அவர்களுக்கு எதிராக ஹுஜ்ஜத்தை நிலைநாட்டுவதற்கு நாம் கொடுத்த ஆதாரம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். எது ஆதாரம்? இதுக்கு முன்னாடி அவர் ஆர்குமெண்ட்ஸ் வச்சார்ல, புரியுதா? அதாவது நட்சத்திரம் மறையுது, சந்திரன் மறையுது, சூரியன் மறையுது, நீங்கள் உதிக்கிறத மட்டும்தான் பார்க்குறீங்க, மறையிறத ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? அப்போது அவர் கடவுள் அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொன்றையும் கடவுள்னு நம்பிட்டு வந்தாரா, அல்லது எப்படி சொன்னார்? இப்போ அந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இப்படி தான் நான் தான் கற்றுக் கொடுத்தேங்கிறான். எதுக்கு கற்றுக் கொடுத்தேங்கிறான்? ஹுஜ்ஜத்தை நிறுவுறதுக்காக கற்றுக் கொடுத்தேங்க. ஹுஜ்ஜத்துனா என்ன? ஒரு சமூகத்துக்கு எதிராக காங்க்ரீட்டாக ப்ரூஃப் பண்ணுறது, இதுதான் உண்மை, இது பொய் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த சமூகம் என்ன பண்ணும்? அது நீ சொல்கிற ஆர்குமெண்ட்லாம் கரெக்டு தான், ஆனால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். சாராயம் குடிக்கிறது தப்பு தான், அப்புறம் நாங்கள் குடிப்போம் அப்படின்னு சொல்கிறது. ரெண்டு குரூப் இருக்கும் இல்லையா? ஒன்று அதோடைய தீமைகளை தெரியாமல் குடிக்கிறது. அப்போ அவங்ககிட்ட போய் எல்லாத்தையும் ப்ரூஃப் பண்ணி சொன்னதுக்கப்புறம் இது உடம்புக்கு கெடுதல் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கூட, ஆமாம் கெடுதல் தான், நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் நான் குடித்து நான் நாசமாக போகிறேன், நீ வேலை பாரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இந்த நிலைமைக்கு வர்ற வரைக்கும் அது ஆர்குமெண்ட்ஸ் எடுத்து வைக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் என்னது? ஹுஜ்ஜத்து. இந்த ஹுஜ்ஜத்தை நிறுவுறதுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த மெத்தட் அது. ஏன்னா அந்த மக்கள்கிட்ட போய் சாதாரணமாக ஒரு கன்வர்சேஷன் பண்ண முடியல. அல்லாஹ் பற்றியோ அல்லது கடவுள் கொள்கையை பற்றியோ பேச அவங்க என்னம்மா, எங்களுக்கு வேலை இருக்குது, நீ வேறு வேலையை பாரும்மா. இப்போ உங்கள்கிட்ட நான் ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி இல்லை அப்படிம்மா. அப்போ இவங்கக்கிட்ட எப்படி தான் பேசுகிறது? அப்போ ஒரு டெக்னிக் இவங்க கையாளுறாங்க. அந்த டெக்னிக்கு அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. இது அவங்களா எடுத்த டெக்னிக் கிடையாது. அதுதான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான், ஹுஜ்ஜத்து நிறுவுவதற்காக நாம் கொடுத்த ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆர்குமெண்ட்டு இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது என் இறைவன் தானே அந்த இடத்துல வார்த்தை சொல்கிறாரு. சந்திரனை பார்த்து சொல்கிறாரு, நட்சத்திரத்தை பார்த்து சொல்கிறாரு, என் இறைவன்னு சொல்கிறாருல. அப்போ இறைவன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய பாவம் அது. அப்புறம் அவ்வளோ பெரிய பாவம் நபி செய்கிறார்ல. அதுதான் மேட்ரு. அப்போ அதில் என்ன அப்படின்னா, இது எப்படிப்பட்டதுன்னா, சரி ஓகே நீங்கள் இது இறைவனுங்கிறீங்களா, ஒரு பேச்சுக்கு அது இறைவனே வச்சுக்குவோம், இப்படி சொல்கிற மாதிரி அது ஓகேவா? இப்போ நம்ம ஒருத்தன்ட்ட ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னும்போது அவன் அடுத்த பாயிண்ட்டுக்கு அவன் வரவே மாட்டேங்கிறான். மொதல் பாயிண்டில் நின்றுட்டுருக்கிறான் அப்படின்னா, அப்போ அவனை என்ன பண்ணுறது? அவனை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது? சரி ஓகே, மொதல் பாயிண்ட்டு நீ சொல்கிறதாவே இருக்கட்டும், வச்சுக்கலாம், வா ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வருவோம். அது மறையுதில்லை, அதை பற்றி பேசு. புரியுதா? வருது, உதிக்குது, உதிச்சிருச்சு, கடவுள் அவதரிச்சிட்டார் அப்படிங்கிற, ஓகே. ஏன் போனார்? இப்ராஹிம் நபித்துவத்திற்கு முன்னாடி இதை செய்யலை. என்ன அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும்.